வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நான் சமீபத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய 50 இயர்ஸ் ஆஃப் பாக்யராஜுக்காக வீடியோ போட்டிருந்தேன். 7ஆம் தேதி நேற்றைக்கு தான் அவருடைய பிறந்த நாள். நேற்றுக்கு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. கெலாட்டா மீடியா அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்க. அதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்மவர் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய விழாவாக அது நடந்திருக்கு. நிறைய இயக்குனர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாக்யராஜ் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவருடைய நடிப்பை பார்த்து அட்ராக்ட் ஆனவன். அவர் களத்தூர் கண்ணம் சொல்லலை. அவர் சொல்கிறது அரங்கேற்றம், அதாவது அவள் ஒரு தொடர்கதை, அந்த மாதிரி படங்கள் அவர் ஸ்கூலில் படித்த பொழுது. இன்னொரு விஷயம், 60 இயர்ஸ் ஆஃப் கமல், அதாவது கமல்ஹாசன் அவர்களுக்கு 60 வயதான போது குமுதத்தில் ஒரு மலர் போட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை நான் வாங்கியிருந்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நடிக்க வர்றதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்று காசு பணம் அதில் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோட நிறைய பேர் வருவாங்க. இன்னும் சில பேர் அடேங்கப்பா என்ன பேர் என்ன புகழ் அப்படின்னு அந்த உச்சாணி கொம்புல நம்ம புகழ் அடையணும் அப்படிங்கிற ஆசையில, அந்த பேராசை, அந்த போதை அப்படிங்கிற உணர்வுல வருவாங்க. ஆனா சினிமாங்கிறது எத்தனை ரசனைக்குரிய சமாச்சாரம், அதில் நாம போகணும் அப்படிங்கிற அந்த பற்று, அந்த பாசம், அந்த உணர்வோடு சினிமாவை நினைச்சு வர்றவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அதை விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல மிக முக்கியமானவர் நம்ம கமல்ஹாசன். இன்னைக்கு இந்த பொன்விழா அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காருன்னு சொன்னோம்னா நிறைய பேர் அவருடைய திறமைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தா கூட என்னை பொறுத்தவரை சினிமாவை அவர் கலையா நேசிச்சார் பாருங்க, அது மேல ஒரு பற்று பாசம் வச்சார் பாருங்க, அதுதான் அடிப்படையான உண்மையான ஃபீலிங் அப்படின்னு, அவர் ஆத்மார்த்தமான ஃபீலிங்னு பாக்யராஜ் உலகநாயகன் கமல்ஹாசனை பாராட்டி இருந்தார். எனக்கு பாக்யராஜுடைய திரைக்கதையிலே ரொம்ப பிடிச்சது ஒரு கைதியின் டைரி. என்ன காரணம்னா, அவர் அவருக்கு எழுதுறது வேற, இன்னொரு கதாநாயகனுக்கு அவர் எழுதுறது அப்படிங்கிறது அது பிரமாதமா எழுதியிருப்பாரு. அதுல பர்டிகுலர் டைம் சொல்லிட்டு அந்த டயத்துல கொலை பண்ணுவாரு. அது பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். அதுவும் கமல் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு டபுள் ஆக்ட்ல வயசானவர், நான் இந்த நேரத்துல கொலை பண்ண போறேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லிட்டு கொள்றது. ஸோ அப்படி 3 கொலையுமே அப்படிதான் நடக்கும். அதை பிரமாதமான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. பாக்யராஜ் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கணுங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் நடிகர் ஆயிருக்கக்கூடாது, அவர் டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டராக இருந்திருந்தார்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். பாக்யராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அவர் படம், வெப்சீரிஸ்லாம் இயக்க போறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜனநாயகன் நேற்றுக்கு கோர்ட் கேஸ் நடக்கும் பொழுது நான் ஃபுல் விசாரணையும் நான் ஃபாலோ பண்ணேன். அது லேட்டானதுல ஆரம்பிச்சு முதல்ல சுந்தரேசன் அவர் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல், ஏஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. அவர் ஏஜிஎஸ் கிடையாது, ஏஎஸ்ஜி. அதை வேற காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஜிஎஸ் முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் போட்டதா ஒரு கடி ஜோக்கு தான் அது. அந்த ஜோக் ஓடிட்டு இருந்தது ஒரு பக்கம். ஏஎஸ்ஜி அவர் கவர்மெண்ட்டுடைய லாயர். இன்னொரு பக்கம் சதீஷ் பராசுரன். இந்த சதீஷ் பராசுரன் ஒரு வகையில கமல்ஹாசன் அவர்களுக்கு சொந்தக்காரர் தான். பராசுரன் கமலுக்கு சொந்தக்காரரு. ஸோ இவர் நெஃப்யூ, மருமகன் அந்த உறவுல வருவார். யங்ஸ்டர் தான் அவர் தான் விஜய் தரப்புக்காக வாதாடினவர், அதாவது கேவிஎம் தரப்புக்காக, ப்ரொடியூசர் தரப்புக்காக. அதாவது இந்த படத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 பேர் கொண்ட குழுல 4 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும் மாறுபட்ட கருத்து இருக்கு. அந்த மாறுபட்ட கருத்தை ஒருத்தர் சொன்னா கூட அந்த சிபிஎஸ்சி எஃப்சி சேர்மேன் ரிவைசிங் கமிட்டிக்கு உத்தரவிடலாம். அந்த சிபிஎஃப்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இப்போ முன்னாடிலாம் சென்ட்ரல் போர்டுன்னு இருக்கும், இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதை மாற்றிருக்காங்க. நிறைய ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட சேர்மன் ரிவைசிங்க்கு உத்தரவிடலாம். அதாவது டிசம்பர் 12 படத்தை பார்த்துருக்காங்க. 27 இடங்கள், சில இடங்கள் கட்டு, சில இடங்கள் மியூட், அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 22ஆம் தேதி சொல்லி 23 கொடுத்துருக்காங்க. 25 கிடைச்சிரும் நினைச்சிருக்காங்க. 25 கிறிஸ்மஸ், 26 கிடைச்சிரும் நினைச்சிருக்காங்க. 10 நாட்களாக எதுவுமே இவங்க மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டாங்க போல் இருக்கு. 5ஆம் தேதி மெயில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அவசரமாக கோர்ட்டுக்கு போய் கேஸை நடத்தியிருக்காங்க. கடைசியில் 9ஆம் தேதி தான் தீர்ப்பே வரப்போகுது. அதாவது 9ஆம் தேதி எப்படி தீர்ப்பு வரும்னா,
இந்த டியூ ப்ராசஸை முடிங்க, அவங்க 4 வாரம் ஆகுங்கிறாங்க. அதான் இப்ப உள்ள நிலைமையிலேயே நீங்க சென்சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்ல வந்து எப்படி வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு 4 வாரங்கள் ஆகும். 4 வாரங்கள் ஆச்சுன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும். ஏன்னா இந்த படத்துல வந்து மிலிட்ரி சம்பந்தமான விஷயங்கள் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சிம்பல் எம்பளம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமரனை பொறுத்தவரைய அமரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்தை எடுத்துட்டு அந்த மிலிட்ரியில உள்ளவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு காமிச்சு உங்களுக்கு ஏதாவது இதுல அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்க 2-3 அப்ஜெக்ஷன், இந்தந்த இடங்கள் வந்து மிலிட்ரியோட மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்குங்கிறப்ப அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு அதுக்கப்புறம் சென்சார் காமிச்சிருக்காங்க. அதனால தான் சென்சார் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது பயோபிக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனையான கதை தானே, அதனால இவங்க அந்த அளவு அதில் கவனம் செலுத்தலையோ அப்படிங்கிறது தெரியல. எதா இருந்தாலும் நம்ம 9ஆம் தேதி தீர்ப்பு வரும். ஒருவேளை இமீடியட்டாக ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம், அல்லது 4 வாரம் கழிச்சு தான் நாங்கள் இதை சொல்லுவோம்னு சென்சார் போர்டு சொல்லிட்டாங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் அப்பா ஜெயராஜே வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மியூசிஷியன் தான். அதுக்கப்புறம் அவர் வந்தார். அவர் முதல் படம் பண்ணும்பொழுது மின்னலே தான் அவருக்கு முதல் படமாக கிடைச்சிது. அந்த படத்துக்கு முதல்ல வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர் வந்து கவிஞர் வாலி அவர்களை தான் வந்து புக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இவர் போயிருக்காரு, தனியாக போயிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். இவர் வாலி சார் சொல்லிட்டாரா, நான் புது மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அப்போ அவருக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஹார்ட் ஆப்ரேஷனு, இன்னொன்று வந்து காதுக்கும் இதுக்கும் நடுவில், பிரெயினுக்கும் நடுவில் ஒரு ஆப்ரேஷன், புகையிலெல்லாம் நிறையா போட்டு. அப்போ அவர் நிறையா படங்கள் ஒத்துக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்ன உடனே அடுத்த நாள் இவர் ஜெயராஜை கூட்டு போயிட்டாராம். இப்போ ஹாரிஸ், என்ன ஜெயராஜ் நீ வந்திருக்கன உடனே, இல்லை என் பையன உடனே, ஓன் பையனா, அப்போ நான் கண்டிப்பாக உனக்காக எழுதுறேன்னு சொல்லி மின்னலை படத்தில் எழுத ஒத்துக்கிட்டாராம். ஸோ அப்படி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் முதல்ல உள்ளே வந்தது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வேட்டையாடு விளையாடு. அந்த படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், தீமாக இருக்கட்டும், பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதாவது ஒரு குருதி புனலை பார்த்து தான் காக்கா காக்கா படமே கௌதம் எழுதினார். அதோட அனதர் எபிசோட் இன் போலீஸ் லைஃப் தான் வேட்டையாடு விளையாடு. அதில் வரக்கூடிய பாடல்கள், கற்க சாங்காக இருக்கட்டும், வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவேவா இருக்கட்டும், எல்லா பாட்டுமே அந்த டோட்டல் ஆல்பமே மாபெரும் சிறப்பான ஆல்பம், பெரிய ஹிட்டு. பாட்டாக இருக்கட்டும், பாட்டு வரிகளாக இருக்கட்டும், அந்த பாட்டு பிக்சரைசேஷன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுமொத்தமாக பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு ஹாரிஸ் ஜெயராஜ். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துடைய என்எஸ்சி வசூலை பார்த்துட்டு தான் கமலஹாசன் படத்துக்கு பயங்கரம், இவ்வளோ பெரிய டிமாண்ட், இவ்வளோ வசூல் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம தசாவதாரம் எடுப்போம்னு சொல்லி அந்த என்எஸ்சி ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த, அதுக்கு முன்னாடி பழைய கமல் படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆஸ்கார் ரவிச்சந்திரன், அவர் வந்து அந்த தசாவதாரம் படத்தை ப்ரொடியூசராக மாறினார்.